வெல்கம் டு சேனல். நாங்கள் வீடியோல மருதம்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில ஸ்டேபிள் இல்லையா கீழே உள்ள இடத்துல ஸ்டேபிள் வச்சுருங்க, கூடவே விவாதி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ வரணும்னு நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கலாம். நீங்க மருதம் இந்த படத்தை கஜேந்திரன் எழுதியிருக்காரு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்துல விஜாத் வந்து ஒரு இயற்கை விவசாயியா இருக்காரு. அவருக்கு ஒரு வைஃப் பையன் சொந்தமா நல்லன்னு சொல்லிட்டு அதுல விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அவரோட நிலத்துல கம்பி வேலி போறதுக்கு ஒரு குரூப் வராங்க. என்ன விசாரிச்சதுல நாங்க ஒரு பேங்க் ஏறத்துல உங்க இடத்த வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேங்க்ல போய் கேட்டாக்க உங்க அப்பா வந்து நெல்லை இருக்கிறதுக்காக மிஷின் வாங்குறதுக்காக 50 லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தாரு. அதுல 6 மாசம் வந்து டியூ கட்டினாரு. அதுக்கப்புறம் டியூ கட்டவே இல்லை. உங்க நிலம் வந்து இடத்துக்கு போயிடுச்சு. அதனால அந்த இடத்த வித்துட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் விதாத் தெரிய வருது இது ஒரு மோசடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு வக்கீலோட உதவியால கேஸ் போறாரு. இதுக்கப்புறம் அந்த கேஸை வின் பண்ணாரா இல்லையா, அவரோட நிலத்தை மீட்டாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க 1:37 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த படம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க விதாத் நினைச்சாருனாக்க ஒரு யூனிக்கான கதையை நடிப்பாரு அப்படின்னு அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்க இந்த படம் வந்து 1.5 மணி நேரம் தான், டக்குன்னு ஒரு சின்னதா டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இந்த படத்துல வந்து விஜாத் வந்து ஒரு விவசாய ஆக்கியிருக்காரு. விவசாயம் ஆக்கியிருக்கான்னு சொல்றதோட வாழ்ந்துருக்கான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா ஆக்கியிருந்தாரு. இந்த படத்துல ஹீரோ லட்சணா ஹீரோவுக்கு வயசு ஆக்கியிருப்பாங்க. ஒரு விவசாயியோட வயசு எப்படி இருப்பாங்க, அவங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்பாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒருத்தர் ஒரு விவசாயி வந்து அதுக்கு முன்னாடி வந்து தீக்குளிச்சு இறந்து போவாரு. அது எதுக்காக பண்றாரு அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஒரு சீன் வரும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து விதாத்தோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப பண்ணி கேட்பாங்க. நான் வந்து என் பையனை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பேன், அவனை அங்கதான் படிக்க வைப்பாரு. அந்த சீன்லயே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு கிளைமேக்ஸை பார்த்தோம்னாக்க விதாத் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாரு அவர் பையனை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே போல கிளைமேக்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. இந்த படத்துல வந்து அடுத்து என்னன்னு சொல்லி ஈஸியா வெயிட் பண்ண மாதிரி போச்சு. இந்த படத்துல விதாத் வந்து கேஸ் போடுவாரு நலத்தை மீட்கிறதுக்காக. எப்படி எல்லாருமே பார்க்க எல்லாருக்குமே தெரியும், எப்படி இருந்தாலும் மீட்ருவாரு, அவருக்கு பக்கம் தான் கேஸ் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இருந்து இந்த படத்துல எல்லாரும் பிரிடிக்டபிளா இருந்ததுனால இந்த படத்துல வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அடுத்து என்ன எல்லாம் போல டக்குன்னு அப்படியே ஸ்டார்டா போயிடுச்சு இந்த படம். இந்த படத்துல காமெடிக்கு வந்து லொலிசோ மாறன் பண்ணியிருக்காரு. பெருசா காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, அப்பப்போ சிரிப்பு வருது, மற்றபடி எல்லாம் ரொம்ப போரா தான் போகுது படம். இந்த மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தாங்க. விதாத்துக்காக பார்க்கறதுன்னு நினைச்சீங்கன்னாக்க தாராளமாக போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஷோ, செகண்ட் ஹாஃப் ஷோ, மொத்தத்தில் இந்த படம் இருக்குன்னா இது ஒரு மொக்க படம். இந்த படத்துல மார்க் 5க்கு 1.7 தருவேன். இந்த படத்துல எதுவுமான அளவுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வேறு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சில சப்ஸ்கிரைபர் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்க, கூடவே கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ வரணும்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கலாம். நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா லிங்க்ஸ் தான் விட்டுருக்கேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.